ஸோ இன்றைக்கி வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு 5 வயது பெண் குழந்தை ஒரு கிரேனியோஃபேஷியல் சர்ஜரி, அதாவது மண்டை ஓட்டில் ஒரு பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையினால் ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு ரேர் ஆப்ரேஷன், ரேர் ப்ராப்ளம், அதை செஞ்சதை பற்றி நாங்கள் பேச வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்கல் மாடல் பார்த்திங்கன்னா, நம்ம பிறக்கிறப்ப வந்து எல்லாருமே வந்து ஒரு நார்மல் ஷேப்பில் இருப்போம். நம்ம ஃபேஸு, கண், மூக்கு, மண்டை ஓடு, தாடை, உதடுகள், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஷேப்பில் இருக்கும். இது சில டைம் சில குழந்தைகள் இது வந்து கொஞ்சம் அப்நார்மலாக பிறப்பாங்க. நீங்கள் நீங்களே சில டைம் ரோட்டில் பார்த்துருப்பீங்க. சில கண் பிதுங்கி இருக்கும், ஸோ மண்டை ஓடு வந்து பெருசாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், தாடை கரெக்டாக இருக்காது, மூக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் ஜெனட்டிக்காக அவங்க வந்து கருவில் உருவாகிறப்பே வர சில பிரச்சனைகள். இதுக்கு வந்து காஸ்மெட்டிக்காகவும் அந்த குழந்தைகள் வளர்கிறப்ப ரொம்ப பார்க்குறதுக்கு சில டைம் ஒரு பிரச்சனையோடு இருப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போனாங்கன்னா கேலி பண்ணுவாங்க, ஏன்னா முகம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு மூளை வளர்ச்சியிலையும் பிரச்சனைகள் வரலாம், தலைவலி வரலாம், மூளை வந்து வளர்ச்சி குறையும், அதனால நிறைய சைக்கலாஜிக்கல், பிஹேவியரல் மற்ற பிரச்சனைகளும் வரும். இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து சர்ஜரி தான். இந்த அறுவை சிகிச்சை மூலியமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணி நம்ம இந்த குழந்தைங்களுக்கு சரி பண்ணலாம். ஸோ இந்த மண்டை ஓடை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராப்ளம் இருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம கலட்டி, ஒரு ஹெல்மெட் எப்படி கழட்டுறோமோ அந்த மாதிரி இந்த மண்டை ஓடை கலட்டி அதை கரெக்டாக ஷேப் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரூ ராட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பழையபடி திருப்பி வச்சுருவோம். அதே மாதிரி இந்த மூக்கு சில டைம் ஒழுங்காக இருக்காது, இந்த பிரிட்ஜு கரெக்டாக இருக்காது, இந்த இந்த கண் குழி வந்து ஒழுங்காக உருவாகாது. இந்த ஐப்ரோஸ் நம்ம பார்க்குறதுக்கு முதல்ல பார்க்குறதுக்கு கண், ஐப்ரோ, மூக்கு இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரியும். அது எல்லாமே அமுங்கி இருக்கும், இல்லாட்டி வெளியே வந்திருக்கும். ஸோ வெளியே வந்துருந்தால் அதை உள்ளே கொண்டு போகணும், அது அமுங்கிருந்தால் அதை வெளியே கொண்டு வரணும். ஸோ அதை வந்து ஒரு நார்மல் ஷேப் கொண்டு வரணும். ஸோ இது வந்து இந்த அறுவை சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 10 மணி நேரம் ஆகும். ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணுறது. இது ரொம்ப வந்து ஒரு பெரிய ஆப்ரேஷன். பிளாஸ்டிக் சர்ஜரி, மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, ஓரல் சர்ஜரி, நியூரோ சர்ஜன், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த குழந்தைக்கு ரொம்ப ஒரு டிப்ரைவ்ட் ஃபேமிலியிலேருந்து வந்த குழந்தை. ஸோ இது வந்து நம்ம சப்சிடைஸ்ட் காஸ்ட்டில் நம்ம இந்த ஆப்ரேஷன் செய்தோம். இந்த மாதிரி பல குழந்தைகள் நாங்கள் கடந்த ஒரு 5-6 வருஷமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 குழந்தைகள் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேர் இந்த பிரச்சனையோட வெளியே இருக்கிறாங்க, பட் யாரும் வர்றதில்லை, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா, இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன், மண்டவோட கழட்டி எதை பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்களே, உயிரோடு இருப்போமா, காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படிங்கிறது. பட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காவேரி ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதிகளும் இருக்குது. இதை பிளான் பண்ணக்கூடியது ஆப்ரேஷன் தியேட்டரில் அந்த டெக்னாலஜி, இந்த டீம், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷன் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு போகணும், மற்றவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கம். இதை பற்றி டாக்டர் மணிகண்டன் சில வார்த்தைகள் பேசுவார். தேங்க்யூ. ஐம் டாக்டர் மணிகண்டன், முகச்செரும்பு டாக்டர். ஸோ டாக்டர் பாலமுரளி சொன்ன மாதிரி இந்த மேல் ஸ்கல் அது குரோத்து நல்லா வந்தால் தான் நம்ம முகத்தில் இருக்கிற அந்த கண்குழிகளோட குரோத்து, வளர்ச்சி கூட கரெக்டாக வரும். அது இல்லாமல் மேல்தாடை, கீழ்த்தாடை, இந்த 3 அம்சங்களோட வளர்ச்சி வந்து மேலே இருக்கிற அந்த கிரீனியல் போன் ஸ்கல்லோட வளர்ச்சி நல்லா இருந்தால் முன்னாடியே வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து நமக்கு குழந்தை வளரும்போது ஒரு 18 வயசில் கண்குழிகளும் அதே மாதிரி மேல்தாடையும் கீழ்த்தாடையும் கரெக்டாக வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் வந்து அந்த குழந்தை வளர 18 வயசு வரைக்கும் வளர அவங்கள கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணி, அதே மாதிரி பிரேசஸ் ட்ரீட்மெண்ட், ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தால் அது என்ன டிஃபெக்டாக இருந்தாலும் ஒரு சாதாரண எப்படி ஒரு அழகான குழந்தை நம்ம வளர்ந்து பெருசாகி நம்ம வந்து வளர்த்தணுமோ அதே மாதிரி அவங்களால நம்ம வந்து வளர்த்தி அதை வந்து கரெக்டாக பண்ண முடியும். நமக்கு அதுக்கான வசதிகள் உண்டு. எல்லா டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு இது